ஓகே, நீங்கள் ஒரு டொமைன் வாங்கிட்டீங்க அண்ட் ஓகே சார். யூ ஹாவ் டு சி. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வாட் இஸ் யுவர் எய்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு, இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறீங்க. எஸ் சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து இட் இஸ் நாட் அலைன் வித் வெப் டிசைன் அப்படிங்கிறது தனி. இல்ல சார், இப்போ ஒரு பேசிக்காவே இப்ப இன்ஸ்டாகிராம்லயே கூட நம்ம ப்ரொஃபைல்ல வந்து வெப்சைட் தான் சார் கேக்குது மெயினா. ப்ரொஃபைல்ல வந்து எல்லாம் இருந்தாலும் வெப்சைட்டுங்கிற ஒரு இது ஆப்ஷன் அவங்க கேக்குறாங்களே சார். அதுதான் சொல்ல வரேன். அதுதான் சொல்றேன். என்னன்னா, எஸ். வெப்சைட் ஒரு டொமைன் வாங்கிட்டீங்க. ஓகே சார். இதில் போயிட்டு ஒரு டொமைன் வாங்குறீங்க, கோடாடிலையோ இல்லை வேற எவர் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள். நீங்கள் ஒரு டொமைன் ஓகே. வாங்கிட்டீங்க அப்படின்னா, டொமைன் வந்து இப்போ ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ என்னோட இதில் இதெல்லாம் வந்து இவ்வளோ டொமைன் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, லைக் என்னோட பிராண்ட் நேம்லேயே ஒன்று இருக்குது, writersrinivasan.com. ஓகே, இதுக்கெலாம் இன்னும் வெப்சைட்டே இல்லை, ரைட்? அதே மாதிரி careermudra.in அப்படிங்கிறது இப்போ இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டொமைனை ஒரு 2 வருஷத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ நீங்கள் வாங்குறீங்க. அதெல்லாம் எப்படின்னு அப்படிங்கிறது பார்த்தீங்களா? எப்படி வாங்கணும்? இல்லை சார், எனக்கு அது தெரியல சார், அது எப்படின்னு. ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து ஜென்ரல் ஹோம் பேஜ். இது இப்போ ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. என் பேர் எடுத்துக்கோங்க சார். உங்கள் பேர் வந்து logamanigan.com அப்படின்னு இந்த டொமைன் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். சரியா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு செக். செக் பண்ண உடனே எஸ் யுவர் டொமைன் இஸ் அவைலபிள்னு வந்துருச்சு. ஓகே, இதனோட டொமைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 849 rupees ஒரு வருஷத்துக்கு. ஓகே சார். இதை போய் நான் வந்து பை அப்படின்னு கொடுக்குறேன். பை கொடுத்த உடனே அவன் ஏதோ நிறைய 19% ஆஃப் அப்படின்னு போட்டு 1 இயருக்கான ஒரு விஷயம். தென் இதெல்லாம் வந்து நிறைய அடுத்தடுத்த ஃபியூச்சர்ஸ், அதாவது ஃபுல் டொமைன் ப்ரைவசி அண்ட் ப்ரொடெக்ஷன், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போய் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ இனிஷியலாக ஒன்றும் தேவையில்லை. தேவைப்பட்டால் நம்ம ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ யுவர் ஃபைனல் ப்ரைஸ் இஸ் 734.30. இது நீங்கள் செக் அவுட் பண்ணி இதை நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போது யூ பாட் சம்திங். புரியுதா? இப்போ உங்களோட டொமைன் செக் பண்ணியாச்சு, அவைலபிளாக இருக்குது, ரைட்? இப்போ நீங்கள் உங்களோட கேள்விக்கு வந்துடுறோம். அடுத்து இப்போ டொமைனை வாங்கிட்டேன், உங்கள் logamanigan.comனு இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கோ அண்ட் லுக்கிங் ஃபார் வெப் டிசைனர்ஸ். அந்த வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ணணும். லைக் whatever you wanted to have something. இப்போ முத்ரா சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு டொமைன் இருக்குது. இந்த முத்ரா சாஃப்ட்வேர் டொமைன் வாங்கின உடனே ஒரு கம்பெனியை அப்ரோச் பண்ணி நாங்கள் இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணோம். ஓகே, இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கான எல்லா கண்டென்ட்டும் நாம் தான் கொடுக்கணும். ஓகே, ஒரு கம்பெனிக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே நாம் கொடுத்து இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் கொடுத்தீங்க இல்லையா, 1 இயருக்கான அந்த டொமைன் காஸ்ட்டை நீங்கள் பே பண்ணி டொமைனை பிளாக் பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்கள் அந்த 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 வெப்சைட்டை பில்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு இதுக்கான ஆட்கள் தனியாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து உட்காந்து அதை பில்ட் பண்ண முடியாது. அதுக்கு தனி கோர்ஸ். வெப் டிசைன் அப்படிங்கிறது அது ஃபுல்லாகவே தனி கோர்ஸ். நீங்கள் வந்து அதுக்கு ஏஎஸ்பி தெரிஞ்சுக்கணும், இல்லை பிஹெச்பின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும்.
எஸ்கியூஎல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் ஃபார் பில்டிங் டேட்டா பேஸ். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட். டோட்டலாக வந்து தனி. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணி யூ கேன் ஆஸ்க் தெம் டு பில்ட். ஓகே, நான் எனக்கு வந்து இது என்னோட பிஸ்னஸ், ஐ ஹாவ் திஸ் டொமைன். ஹலோ 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 லோகமணி, சார். நீங்கள் இருக்கீங்க என்ன? அவர் ஹலோ ஓகே. லோகமணிகள் லெஃப்ட் ஆயிட்டான். ஹலோ சார், என்னாச்சுமா? ஓகே, என்னன்னு தெரியல சார், கம்ப்யூட்டர் ப்ராசஸ் ஆகல டக்குன்னு. டொமைன் வாங்குறோம், அப்புறம் என்ன சார் சொன்னீங்க? அப்பயே போயிட்டீங்களா நீங்கள்? அது என்னன்னு தெரியல, அதோட ஹேங் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ டொமைன் வாங்குறீங்க. இப்போ நான் வந்து எஸ் சார். software.comனு ஒரு டொமைன் வாங்கினதை நான் என்ன பண்ணேன், ஐ ஹாவ் டு அப்ரோச் வெப் டிசைன் கம்பெனி. இதை டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட நான் இதை கொடுத்து இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் கொடுத்து நான் இந்த மாதிரி இதுதான் என்னோடய பிஸ்னஸ், இந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் தகுந்த மாதிரி எனக்கு ஒரு வெப்சைட் வேணும். ஐ மீன் வெப்சைட் வாங்கியாச்சு. ஸோ இந்த கண்டென்ட்டை போட்டு எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, திஸ் இஸ் வாட் தி செகண்ட் ஸ்டெப். அவங்க தான் அந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து ஆஸ் பர் த கூகுள் ஸ்டாண்டர்ட். இப்போ நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் பழைய மெத்தடாலஜி, பழைய கன்வென்ஷனல் திங்ஸ்க்கு எல்லாம் போனீங்க அப்படின்னா கூகுளோட எஸ்இஓ ஒர்க் ஆகாது, கூகுளோட சின்ன சின்ன ப்ளகின்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் கிவ் யூ கொட்டேஷன். மினிமமாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு 5 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் பேஜ் இதெல்லாம் ஒரு பேஜ். நீங்கள் பார்க்குறீங்க ஓகே சார், இது ஒரு பேஜ். அடுத்து ஓகே பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு பேஜ். ஓகே சார். இதெல்லாம் ஒவ்வொரு பேஜ். இதில் இந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து வெப் டிசைனர் இல்லாமல் இன்னொருத்தர் இருப்பாங்க. இந்த பேனல் டிசைன் இருக்கு இல்லையா, யார் சார்? பேனல் டிசைனர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகே சார். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேனர் வரும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஐ மீன் இன்டர்நெட்லேருந்து எடுத்து போடுற விஷயம், நிறைய விஷயத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் கிரேட்முத்ரா.in போனீங்க அப்படின்னா பிரச்சனையாக இருக்கும். மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். கிரேட்முத்ரா.inல ஃபர்ஸ்ட் பேனர் ஒன்று டிசைன் வரும். அதெல்லாம் வந்து ஒரு டிசைனர் ஃப்ளாஷ் படித்தவங்க அதை டிசைன் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 பேரோட வேலை இருக்குது. ஒருத்தவங்க வந்து இந்த வெப்சைட் எப்படி இருக்கணுன்றத முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இந்த வெப்சைட் இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, இந்த மெனுலாம் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், இந்த அபவுட்டஸ் இருக்கணும், இந்த கரியர்ஸ் இருக்கணும், இந்த கான்டாக்டர்ஸ் இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இதை டிசைட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க. அதுக்குள்ளே கண்டென்ட்லாம் வருதுன்றது நம்மகிட்டே அந்த கண்டென்ட் நம்ம தான் அதை எழுதி கொடுக்கணும். அந்த கண்டென்ட் எல்லாம் இப்படி தான் இருக்கணும், இல்லை இப்படி வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து வாங்கிப்பீங்க. ஓகே, அண்ட் ஓகே. டிசைனரோட வேலையும் இதில் இருக்கும். ஸோ ஒரு டெவலப்பர் இருப்பாங்க, வெப்சைட் டெவலப்பர் ஒருத்தர், டிசைனர் ஒருத்தர், அதுக்கப்புறம் இதுக்கான டேட்டா பேஸ் கிரியேஷன் ஒரு டீம் இருக்கும். ஓகே, எதுக்கு அந்த டேட்டா பேஸ் இப்போ வெறும்னே இது மட்டும் தானே இருக்கும் அப்படின்னா இல்லை. இது வந்து இன்ட்ராக்டிவ் வெப்சைட்னு இருக்குது. இது நான் வந்து இப்போ ஏதாவது கான்டாக்டர்ஸ், இப்போ இந்த கான்டாக்டர்ஸ் போயிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா இதை நான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயோ ஒரு டேட்டா பேஸில் போய் நிற்கும் அது. ஓகே. ஸோ அது போயிட்டு நான் இதை கொடுக்கும்போது இந்த டேட்டா வந்து எனக்கு ஒரு இமெயிலாக வரும். அதே சமயத்தில் என்னோட இந்த வெப்சைட்டை ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணுவேன். சரியா? ஓகே, ஹோஸ்ட் பண்ணுவேன், HOST. அந்த ஹோஸ்டிங் சார்ஜ் தனியாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் கட்டணும். அந்த ஹோஸ்ட் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் டொமைனுக்கு தனியாக கட்டணும், ஹோஸ்ட்டுக்கு தனியாக கட்டணுமா சார்? ஆமாம், டொமைனுக்கு தனியாக வருஷத்துக்கு கட்டணும், அந்த ஹோஸ்டிங் சார்ஜ் தனியாக கட்டணும். ஹோஸ்டிங் ஓகே, நிறைய விஷயம் மாறிடுச்சு. இப்போ எல்லாமே அமேசான் வெப் சர்வர் தனியாக இருக்காங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. மோஸ்ட்லி அமேசான் வெப் சர்வீஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களோடது எல்லாமே சர்வர் எல்லாமே அமேசான் வெப் சர்வீஸில் இருக்குது. ஓகே சார். வருஷத்துக்கு ஒரு 30,000 கட்டி ஒரு ஸ்பேஸ் வாங்கிக்குவோம். அப்படி அது எப்படின்னா, இப்போ உங்கள் லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று வாங்கிக்குவோம். அதில் போய் இந்த வெப்சைட்லாம் போட்டுருவோம். இப்போது ஓகே ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது நம்மளோட வெப்சைட்டை யாரும் ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது. அது ஒன்று. ஓகே நிறைய பேர் வந்து நம்மளோட டீட்டெயிலாம் வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இப்போ எஸ் நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி எங்கள் ஆர்கனைசேஷன் காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் போயிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த வெப்சைட் கண்டென்ட்டே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த வெப்சைட்டை ஒர்க் பண்ண விடாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிவிடுவேன், என்கிரிப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த சர்வர் வாங்குறேன் இல்லையா, அதில் போட்டுருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஹோஸ்டிங் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த க்ளவுட் சர்வீஸில் நான் போட்டுடுறேன். அதுக்கு முன்னாடி ஹோஸ்டிங் வந்து இப்போ எப்படின்னா, இப்போது ஒரு 300 இப்போ வெப்சைட் கம்பெனிக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு 300 வெப்சைட் வச்சுருப்பான். அதுலேயும் ஒன் ஆஃப் தி வெப்சைட்டை நம்ம இன்னொருத்தையும் போட்டுருவாங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஹேக்கிங் இதெல்லாம் நடக்கும். வெப்சைட் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஐ மீன் இது ஒழுங்காக அந்த லோட் ஆகாது, பேஜ் லோட் ஆகாது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பை டிஃபால்ட் நீங்கள் வந்து முதல்ல என்னென்ன செலவு இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு செலவு டொமைன் வாங்குறது. அதுக்கப்புறம் இந்த டொமைன் வாங்கின பிறகு யூ கேன் அப்ரோச் இந்த மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான கொட்டேஷன் மினிமம் 25,000 ரூபாய் ஆகும் ஒரு வெப்சைட் டிசைன். ஓகே சார். மினிமம் 25,000 பில் பண்ணுற சார்ஜ் மினிமம் சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ ஓகே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்வர் சொன்னாங்க இல்லையா, இந்த எஸ் சார். சர்வர் அதுதான் ஹோஸ்ட் பண்ணுற இடம். ஓகே, அதுக்கு Okay. வந்து வருஷத்துக்கு 30,000 ரூபாய் வருஷம். ஓகே சார். டொமைனும் நீங்கள் வருஷம் கட்டணும். சர்வீஸ் ஐ மீன் இந்த ஹோஸ்ட் பண்ணுறீங்களா, சர்வர் வாங்குறீங்க இல்லையா, அதுவும் வருஷம் நீங்கள் கட்டணும். ஓகே சார். இப்போ வந்து இதுல நம்மளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கலாம் கஸ்டமர்ஸ். ஆமாம் ஓகே. அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ற மாதிரி இருக்குன்னா அது அவங்க பண்ணி கொடுப்பாங்களா சார்? ஆமாம், ஓகே சார். ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறவங்க தான் டிசைன்ஸ். உங்களுக்கு அதாவது எப்படின்னா, இதுலேயும் நிறைய விஷயம் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். நீங்கள் டெம்ப்ளேட் மாதிரி போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஒரு 4 ஆப்ஷன் இல்லை 3 ஆப்ஷன். இதில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகே சார். அந்த மாதிரி தே வில் சார்ஜ் யூ. இப்போ ஓகே சார். இன்னொரு வெப்சைட் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த yes வெப்சைட் வந்து ஜாவாவில் லேட்டஸ்ட் இதில் பண்ணது, ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் பண்ணது. இது வந்து 1.5 லட்ச ரூபாய் இந்த வெப்சைட் பண்ணதுக்கு. ஓகே சார். 1.5 lakhs டிசைன் சார்ஜ். இதெல்லாம் இன்ட்ராக்டிவாக வருது பாருங்கள், பார்க்கும்போது எஸ் சார். அது எல்லாம் மாறுது இல்லையா. இதுக்கு வந்து எஸ் 1.5 lakhs. இது இல்லாமல் டொமைன் சார்ஜ் வேறு, அந்த ஹோஸ்ட் சார்ஜ் வேறு. இதெல்லாம் இவ்வளோ ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கொடுக்குறது தான் அந்த டிசைனரோட வேலை. ஃபைன், நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அது எல்லா மாடிஃபிகேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஒரு வெப் டிசைனில் இருக்கிற சேலஞ்சஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் என்ன பண்ணுறோம் இதில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஓகே, வேற கேள்வி சார்? ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கு, ஆனா அதை பத்தி நீங்க எதுவுமே எங்கள்கிட்ட இது பண்ணலையே சார். மார்க்கெட் பிளேஸ் அதில் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள்? அதுல வந்து நிறைய பேர் வந்து தன்னோட ப்ராடக்ட்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியுது, ஆனா அதை பத்தி நம்ம இதுல வந்து உங்க டிஸ்கஸ் பண்ணல. அதுக்குதான் மார்க்கெட் பிளேஸில் அதில் போய் நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது மார்க்கெட் பிளேஸ், அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பேஜ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. தட் இஸ் ஃபைன். ஓகே சார். அதுவே வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸில் போயிடும். பட் அது எப்போ மார்க்கெட் பிளேஸ் போகும் அப்படின்னா தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் வேஸ். ஓகே, ஒன்று வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட்லாம் நீங்கள் எங்கேயோ பண்ணி வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயத்த நீங்கள் அமேசானில் வந்து லிஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். பொதுவாக உங்களோட பிஸ்னஸ் பேஜ் தான் மார்க்கெட் பிளேஸ். ஓகே சார். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், வெரி பேசிக். மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது உள்ளே போயிட்டீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க அல்டிமேட்டாக. ஓகே சார். உங்களோட பிஸ்னஸ் பேஜுக்கான ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக somewhere else your friends and family circle will be your place, your business page or market place. ஓகே சார்.
அதில் ஸோ இப்போ நீங்கள் கேட்க வித்தியாசம் இருக்குங்கன்னா இதில் நடத்தலையானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மீன் இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் எந்த ஒரு ரூல்ஸ் போட்டதே கிடையாது. திஸ் இஸ் ஓகே ஹவ் த பேசிக் திங் இட் வில் ஒர்க். மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு நீங்கள் இப்போ காரைக்குடியில் உங்களோட மார்க்கெட் பிளேஸ் நீங்கள் தேடுறீங்க, காரைக்குடி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் எது எதெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எது எதெல்லாம் ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் பொறுத்து தான் அதெல்லாம் ஃபேமஸாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பேஜ் வச்சுக்கணும். அந்த பிஸ்னஸ் பேஜில் 10,000 ஃபாலோவர்ஸ் மேலே இல்லை 20,000 ஃபாலோவர்ஸ் மேலே நீங்கள் வச்சுருந்தா அல்டிமேட்டாக அது ஒரு மார்க்கெட் பிளேஸாக ஆகிடும். ஓகே சார் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து அமேசானில் நீங்கள் விற்கிறீங்க, ஓகே, ஏன்னா அமேசானில் நீங்கள் விற்கிறீங்கன்னா அந்த லிங்க் எடுத்து இந்த மார்க்கெட் பிளேஸில் கொடுக்கலாம். பட் அட் த சேம் டைம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் போடுறதுக்கான எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வால்யூம் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஓகே சார் சார் இப்போ வந்து நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபேஸ்புக்லேயே, அந்த பேஜ்லயே வந்து என்ன சொல்றது, அது ஒரு செப்பரேட் பேஜா இல்லாம பிசினஸ் பேஜ் அதுலயே வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ லைக் வைஸ் இன்ஸ்டாகிராம்ல எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்மளோட பிசினஸ் பேஜ் தனியாவே நம்ம வந்து கிரியேட் பண்ணி வைக்க முடியுது சார். ஃபேஸ்புக்கில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனா இது வந்து ரொம்ப ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ், நம்மள்ட்ட போஸ்டா ஐ மீன் நம்ம ஓன் போஸ்டா இருக்கா சார்? அது பார்க்கும்போது வந்து பிசினஸ் போஸ்ட் மாதிரி இருக்காது இருக்காது இருக்காது. உங்களுக்கு மட்டும் தான் அந்த அந்த அதனோட விஷயம் தெரியும், புரியுதுங்களா? உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கறதுனால அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கு. ஓகே பர்சனல் பேஜோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் பார்க்கும்போது அது அப்படி இருக்காது. அப்படி இல்லை, ஓகே சார். நீங்கள் பர்சனல் பேஜ் போய் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஃபேஸ்புக்கில் ஆமா சார், அது மட்டும்தான் ஒரு வாய்ப்பு இருக்குது, வேற எதுவுமே இல்லை. இன்ஸ்டால அப்படி கிடையாது, நான் வந்து தனியா ஒரு பேஜ்ல போய் பண்ண முடியுது. சரி, ஏன் இது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சேன், அதனால தான் சார் கேட்க தோணுச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அதுக்கப்புறமா தானே ஃபேஸ்புக் வாங்கினாங்க, புரியுதுங்களா? எஸ் சார். தனி அப்ளிகேஷன், அதுக்கான ஒரு யூசர் ஐடி நீங்கள், பட் அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்லிங்க் எல்லாம் வந்து இப்போ வந்தது தானே. எஸ் சார். வேற எந்த டவுட்டும் இல்லை சார், எனக்கு அதுதான் சார் டவுட் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் எஃபெக்டிவாக இந்த இந்த கோர்ஸில் படித்த எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணீங்களா? பண்ணேன் சார். பட் எனக்கு அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குல்ல சார், அதுல நீங்க சொன்ன அந்த ரெட்டிக்ட் இந்த மாதிரி ஒரு சில லிங்க்ஸ் சொன்னீங்க, அது மட்டும் எனக்கு திரும்பி அது என்னன்னு சொல்லிடுறீங்களா சார்? அதுல என்ன கேள்வி இருந்தது? ஆக்சுவலி கண்டென்ட் வந்து மேக் பண்றதுக்காண்டி நீங்க யூஸ் பண்ற இந்த லிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க சார், ஒரு சில லிங்க்ஸ். ஆமா, அதுல நீங்க சொன்ன லிங்க்ஸ் நான் நோட் பண்ண நினைச்சேன். ரெடிட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, மிச்சம் எதுவும் நான் நோட் பண்ணல, அதனாலதான் சார். ஓகே. அதனோட வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறது உண்டா நீங்க யூடியூப்ல? நீங்க யூடியூப்ல போஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா சார், அன்னைக்கு பார்த்ததுதான், அதுக்கப்புறம் பார்க்கலையே சார். நீங்க அதுல ஐ மீன் எதுக்கு, ஏன்னா அதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்றது, சரிங்களா? ஓகே சார். அது எதுக்கு அப்படின்னா, அது ஒரு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா தோணுதுன்னா அது ஒரு கண்டென்ட், சரிங்களா? இப்போ வந்து ஓகே இப்போ திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகிற ஒரு ஐடியா, ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு தோணுது இல்லையா? இது எல்லாமே வந்து எல்லாமே ஒரு கண்டென்ட். இது அதே மாதிரி இப்போ இந்த இந்த அன்னைக்கு நான் சொன்ன எல்லா டூல்ஸ் இருக்கு இல்லையா, பண்ணால் முக்கியமாக வந்து பஸ் மூணு நம்ம சொல்லியிருக்கோம். மாசமோல நீங்கள் எந்த கண்டென்ட், எந்த கீவேர்ட், வாட் எவர் யூ ஆர் திங்கிங் நீங்கள் போடும்போது அது வந்து அதனோட ஃபேஸ்புக்கில் இருக்காங்களா அதனோட ஆடியன்ஸு. இப்போ நீங்கள் நிறைய எடுத்துக்கலாமே, டிவி இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எகெயின் இது பெய்ட் சர்ச் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஜுவல்லரின்னு ஒரு கண்டென்ட் போட்டிங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு இந்த பஸ் சுமோ அப்படிங்கிற டூல்ஸ் இருக்கும். ஓகே சார். ஆடியன்ஸ் மோஸ்ட்லி வந்து இப்போ ஜுவல்லரிக்கான ஒரு விஷயம், ஃபேஷனுக்கான ஒரு ஆடியன்ஸ் மோஸ்ட்லி எங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எங்கே வாங்குறாங்க, எங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
ஃபேஸ்புக்காக தான் இருக்குது நம்ம பார்த்தோம் நம்ம ஏர்லியர் திங்ஸ் பார்க்கும்போது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கான ஆடியன்ஸ் வேறு. இப்போ இந்த ரெடிட் பஸ்ஸுமோ அப்படின்னு நான் சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, எஸ் சார். வாட் பீப்புள் ஆர் திங்கிங் அபவுட் எனி திங். இப்போ ஃபேஸ்புக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் பார்த்து பாருங்கள், ரெடிட்டுக்கு நான் போயிட்டேன். ரெடிட் போன உடனே ஒரு டைட்டில் வருது, ஓகே, implementation of security features and impact on SEO. Somebody is talking about this kind of things. ஸோ நீங்கள் இதுக்கு போய் சர்ச் பண்ணலாம், கண்டென்ட் நீங்கள் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணலாம். ஈவன் ட்விட்டர் கமெண்ட்லேருந்து ஒரு கண்டென்ட் எடுக்கலாம், ட்விட்டர்லேயே கூட போய் நிறைய கண்டென்ட் எடுக்கலாம். இல்லை நீங்கள் சார் அந்த கண்டென்ட் நம்ம காப்பி பண்றதுங்கிறது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் உண்டாக்காதுல்ல சார்? இல்லை கண்டென்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அதில் எந்த ஒரு கண்டென்ட்டுன்னு நான் இங்கே மீன் பண்ணுறது எல்லாமே அதை அப்படியே காப்பி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. ஓகே. இப்போ இந்த கண்டென்ட் நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம். ஆல்ரெடி ஓகே. ஐ திங்க் யூ ஆர் திங்கிங் லைக் திஸ். இப்படி இல்லை. வாட் ஓகே. இதை படிக்கிறது மூலமாக, இந்த கண்டென்ட்டை படிக்கிறது மூலமாக you can think of doing something in your business, applying something in your business. ஓகே சார். ஃபீச்சர்ஸ்னு இருக்கு, அது என்ன, அது இம்பாக்ட், அது இந்த எஸ்இஓ பற்றி இம்பாக்ட் சொல்கிறாங்களே, வாட் இட் வில் பி டூயிங். அதுக்கு நீங்கள் இஃப் யூ கோ அண்ட் சர்ச் ஃபார் திஸ் வெப்சைட், பர்டிகுலர் வெப்சைட், அவன் ஒரு பிளாக் எழுதியிருப்பான், ஒரு வெப்சைட்டோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ வாட் ஹி இஸ் டூயிங், வாட் இஸ் சர்ச்சிங் ஃபார், டெல்லிங் ஃபார், இது ஒவ்வொரு விஷயமா போய் நீங்கள் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அதில், தட் இஸ் வாட் ஹி இஸ் டெல்லிங். அதை சொல்கிற ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கணும். அதை ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டர் உங்கள் பிஸ்னஸ்க்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா, அதில் நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படி. சி, எல்லாருமே ஒரே எண்ட் ஆஃப் தி டே ஒரே விஷயத்த பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இப்போது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ஏதோ ஒன்று சொல்லலாம், ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா. அவ்வளோ பேருக்கும் இங்கே வேலை இருக்குது. டேக்கிங் கண்டென்ட் ஃப்ரம், என்ன மாதிரி கண்டென்ட் அவன் டெலிவர் பண்ணுறான், புதுசாக பண்ணுறானா இல்லை பழசாக பண்ணுறானா, இல்லை புது கண்டென்ட் அப்டேட் பண்ணி வச்சுருக்கானா, அது அப்டேட் பண்ணால் என்ன மாதிரி கண்டென்ட் இன் த சென்ஸ் வாட் இஸ் ஹி டாக்கிங் அபவுட். ஓகே, அதுதான் கண்டென்ட். ஐ வாஸ் நாட் ரெஃபரிங் தட் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணுறதோ இல்லை மற்ற விஷயம் அப்படி கிடையாது. So I was not referring to that. Okay, so Reddit அப்படிங்கிறது நிறைய பேர் இங்கே ஃபேஸ்புக் இங்கே நிறைய டெக்னாலஜி பேசுகிறாங்க அதிகம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஐடியா, ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையோ இல்லை எஸ்இஓலையோ இல்லை மற்ற விஷயத்துலையோ, இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூபோ, வாட் தீஸ் கைஸ் ஆர் டூயிங், இல்லை இதில் ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏதாவது வந்திருக்கா, இல்லை ஏஐ யூஸ் பண்ணி வேறு என்ன பண்ணுறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், யூ கேன் கோ அண்ட் சர்ச் அண்ட் டேக் தி இன்புட். தட் இஸ் வாட் ஐ வாஸ் ரெஃபரிங் ஆஸ் எ கண்டென்ட். நீங்கள் இன்புட் இதுலேருந்து எடுத்துக்கிட்டு தென் யூ கேன் டூ ஆன் யுவர் ஓன். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே சார். வேறு கொஸ்டின்ஸ்? நோ அதர் கொஸ்டின்ஸ் சார். ஓகே. ஸோ எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் வாட் எவர் யூ ஆர் ஸ்டடிங், வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ, கிட்டத்தட்ட நம்ம 60-70% நம்ம முடிக்கிறோம். ஸோ ஐ வுட் வாண்ட் யூ டு நோ ஆர் வாண்ட் யூ டு அனலைஸ், நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த விஷயத்தில் இன்னும் ஸ்டில் யூ நீட் கைடன்ஸ், ஜஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப். சுபா, உங்களுக்கு தான் இது. நீங்கள் ஸ்டில் ஒரு போஸ்ட் போடுறதாகட்டும், இன்னும் ஸ்டில் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் அ லாட் ஆன் யுவர் டிசைன்ஸ். நீங்கள் 2 பேருமே சரி, ஸ்டில் யூ நீட் டு இம்ப்ரூவ் டிசைன் ஆஸ்பெக்ட். ஏன்னா இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் டிசைன், ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டை நீங்கள் பெருசாக எழுதணும், யூடியூப் பொறுத்த வரைக்கும் உங்களோட கண்டென்ட் கிறிஸ்பாக 5 minutes to 15 minutesக்குள்ளே இருக்கணும். ரைட், திஸ் இஸ் வாட் ஐ மீன். அதே சமயம் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ வெப்சைட். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியை கேட்டிருந்தீங்க. வெப்சைட் இல்லாமல் நிறைய விஷயத்தை நீங்கள் உங்களால் கொண்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். பட் அட் தி சேம் டைம் நிறைய பேர் வெப்சைட் இல்லாதவங்க கூட நிறைய விஷயம் பண்ணுறாங்க.
and ஓகே சார். that is based on their network. என்ன நெட்வொர்க்கு? ஃபேஸ்புக் வச்சு, யூடியூப் வச்சு, அண்ட் தென் யுவர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை வச்சு தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ உங்கள் how are you doing your investment on increasing your subscribers or followers? எல்லாமே வந்து it does matter a lot. ஓகே ஓகே சார். ஓகே சார். சுபா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? நோ சார். ஓகே, ரைட். கேள்வி இல்லைன்னா நம்ம நாளைக்கு அடுத்த கண்டென்ட் நம்ம பார்க்கலாம் இல்லையா? நம்ம அடுத்த கண்டென்ட் வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்துட்டோம் இல்லையா? அந்த அப்புறம் bulk நாளைக்கு email எப்படி send? கண்டென்ட் மார்க்கெட்டிங் பார்த்தாச்சு. சொல்லுங்க. இமெயில் பல்க் இமெயில்ஸ் எப்படி அனுப்புறதுன்னு சொல்றேன் சார். நாளைக்கு நான் அரேஞ்ச் பண்றேன் உங்களுக்கு. அது நான் இன்னைக்கு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? நாளைக்கு ஓகே சார். நீங்க ஏன்னா அதுல என்ன மேஜர் சேலஞ்சு வரும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு லேண்டிங் பேஜ் நீங்க ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்க டொமைன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் அதில் கிரியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஐ மீன் ஹீ வில் எக்ஸ்பிளைன் ஆல் தி திங்ஸ். நான் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை எடுத்துடுறேன். நாளைக்கு வந்து அந்த இமெயில் மார்க்கெட்டிங்கை அந்த மெயில் சிம்ப் வழியாக பல்காக வந்து ஒரு இமெயில் எப்படி பார்க்குறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சரிங்களா? ஓகே சார். அதை பார்த்து முடித்ததும் நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் இதில் வந்து எப்படியெல்லாம் எழுதலாம், அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம இந்த விஷயத்தை முடிச்சிடும். ஸோ சர்டிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம கூகுள் சர்டிஃபிகேஷன், ஃபேஸ்புக் சர்டிஃபிகேஷன், என்னென்னலாம் சர்டிஃபிகேஷன் இருக்கோ நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஓகே சார். ஓகே. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அதுக்கான எக்ஸாம்ஸ் என்ன, எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் சரியா? ஸோ அதோட கிட்டத்தட்ட நம்ம வந்து அதை என்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், Instagram marketing, and then your YouTube marketing, and then the certification, content writing, email marketing, and your SEO thing. இது எல்லாத்த பற்றியும் ஒரு ஓவர்வியூ கொடுத்தா it will be a complete thing. At the same time, please take care of your certification. Certification ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். சரியா? ஓகே சார். ஓகே சார். இருந்துச்சுன்னா the clients will be coming to you. I mean, they will be coming and giving a project. lot of things are there. அதே சமயத்தில் you have to நீங்கள் அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எஃபெக்டிவாக கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்க. ரைட்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.